கிட்ஸ் பேஸ்ட்ரியில் காம்போ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த காம்போ ரொம்பவே ப்ரீமியமான குடும்பத்துக்கான காம்போ. இந்த காம்போக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பரான காம்போ. வாழ்க்கையில் இது இருந்தால் ஒரு 3 விஷயத்தை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளும் நாமும் விளையாடுவதற்கு செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் பார்க்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோக்கு என்று பார்த்துக்கோங்க. திடீர்னு ஒரு கேஸ் லீக், அது சார்ந்து ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. பல கிலோமீட்டர் தூரமாக இருந்து கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு தீ அப்படிங்கிறது பிழம்பாக மாறி ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. வரும் காலங்களில் இதே மாதிரியான ஒரு தீ விபத்து, ஒரு கேஸ் லீக்கு காரணமாக எந்த விபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய பல நாடுகளையும் பாதித்து வருகிறது. குறிப்பாக அது டாங்காவாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும். மியான்மரில் இன்றைக்கும் உயிருடன் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத அந்த தேடுதல் வேட்டையை நடத்திக்கிட்டே இருக்காங்க. 96 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. இன்னும் 10,000க்கும் அதிகமான மனிதர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும், 3000க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. பேங்காக்ல 33 மாடி அப்படியே இடிந்து விழுந்ததில் 12க்கும் அதிகமான நபர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து தான். அதை பற்றி டீட்டெயிலான ஒரு காணொலி தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் அப்படிங்கிறது. யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்கு முன்னாடி நம்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால், உண்மையிலேயே 2 பேருமே ஏதோ கோல்டு வாரில் மோதிக்கிற மாதிரியே மோதிக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, ஈரான் நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். அப்படி அணு ஆயுதத்துக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை ஈரான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் என்ன செய்வேன், ஈரான் மீது போர் தொடுத்து ஆயுதங்களை வைத்து ஈரானுடைய கையெழுத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் இதை பார்த்துட்டு அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலை பார்த்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பதிலடி சாதாரண பதிலடியாக இல்லை. எங்கள் மீது ஒரு நாடு போர் தொடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நாங்கள் அடிக்கிறதுக்கு அணு ஆயுதத்தை வச்சு அடிக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது, அதை வீணாக நீங்கள் சோதித்து பார்க்காதீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானுடைய இந்த மிரட்டலை இப்போது எல்லா நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ரஷ்யா இதற்கு ஈரான் பக்கத்தில் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டை ஃபோர்ஸ் பண்ணி எந்த விதமான விஷயங்களையும் வாங்க முடியாது அப்படிங்கிறத ரஷ்யா மீண்டும் ஐட்ரேட் பண்ணியிருக்கு. அதே ரஷ்யா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் காசா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டையும், ஹமாஸ் அவங்க கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத கரண்ட் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி மீடியேட்டர் அவங்களுடைய முடிவுகளை மாற்ற வேண்டும். அதை விட்டு ஒருதலை பட்சமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மட்டும் அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு எங்களால் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அந்த ஒரு முடிவுக்கு விமர்சனத்தை கொடுத்திருக்கிறது ரஷ்யா. அமெரிக்கா ரஷ்யா ஒன்று கூட போகிறாங்கப்பா, ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகிறது இப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம பார்த்துட்டு இருந்த நேரத்தில், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவினுடைய முடிவுக்கு எதிராகவும் ரஷ்யா இருப்பதும், அதே நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருப்பதும் அப்படிங்கிறது மறுபடியும் அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனையை இங்கே காண்பிக்கிறது. லெபனனில் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு லெபனனுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, கிளியர் பிரீச் ஆஃப் சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது தான். ஸோ லெபனன் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இப்போது ஒரு தொங்கு நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெய்ரூட்டில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குமா இல்லையா, இந்த டிபேட் இப்போ மேற்குலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஈரான் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை மீறி இந்நேரம் ஈரான் எதையாவது ஒன்று சொல்லியிருக்கணும். பட் ஈரானுடைய ட்விட்டர் பக்கமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஒஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கட்டும், யாருமே அதீதமாக எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் அவங்க அணு ஆயுதத்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக மாறி நிற்கிறது.
ஆல்ரெடி அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட், நாங்கள் வெப்பன் கிரேட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இதனால தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குகள், அணு ஆயுத சோதனை கூடங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சூளுரைத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஈரானுடைய ஒவ்வொரு காய் நகரத்திலையும் அமெரிக்கா பார்க்கிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஈரானை அடிக்க தொடங்கிவிடும் என்பது தான் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி. G5+ நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய கூட்டமைப்பு மேட்ரிட்ல வச்சு நடந்து முடியுது. அதில் ரஷ்யாவினுடைய வார், இந்த அக்ரஷன் அப்படிங்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, இதில் உக்ரைன் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய கூட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். மியான்மரில் டெத் டோல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் ஃபுட் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் நம்பி படுக்க முடியலை, அதீத வெப்பம். இதன் காரணமாக இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போகிறதா பிளான் இருந்தது. அந்த பிளானுக்கான டேட்டா அறிவிச்சிட்டார். நெக்ஸ்ட் மந்த் சவுதி அரேபியாவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போக போறார். இதே சவுதி அரேபியாவில் வச்சு தான் அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாமே அமெரிக்கா நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ முக்கியமான ஒரு ரோலை சவுதி அரேபியா ப்ளே பண்ணும்போது அங்கே அமெரிக்காவினுடைய அதிபர் போக போறார் என்பது கூடுதலான ஒரு சிறப்பான செய்தி தான். அமெரிக்காவினுடைய ஹெல்த் ஏஜென்சியினுடைய எம்ப்ளாயிஸ் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுடைய வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்களாம். ஏன்னா டோஜ் கமிட்டி வந்து தேவையில்லாத மனிதர்கள், ஏகப்பட்ட பணம் விரயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வேலையை பறித்து விட்டது. அந்த லிஸ்ட்டில் இப்போ அமெரிக்காவினுடைய ஹெல்த் ஏஜென்சி எம்ப்ளாயிஸையும் இருக்காங்க. அப்படிங்கிறனால நிறைய பேர் அந்த பயத்துடன் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் எலன் மஸ்க் அவர்கள் மீது கடும் கோபத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் அமெரிக்காவில் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான். அவங்களுடைய வேலையை கண்காணிப்பதும், அந்த வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு தூக்குறதும் அப்படிங்கிறது இப்போது தொடர்கதையாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. காமன் மார்க்கெட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத யூரோப் உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா உக்ரைன் மாதிரியான அடுத்த ஒரு நாடு பாதிக்கப்படும் போது ஐரோப்பாவால் யாருக்குமே உதவி செய்ய முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் கூறி வருகிறார்கள். ஸோ காமன் டிஃபென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. வீட்டோ பவர் யூஸ் பண்ணுற ஹங்கேரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி யூரோப்பினுடைய இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீனா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்டிட்டிஸ் மேலே இன்னைக்கு பொருளாதார தடையை விதித்திருக்கிறது அமெரிக்கா. என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சீனாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. கடந்த 10 தினங்களில் 300க்கும் அதிகமான குழந்தைகளை இஸ்ரேல் கொன்றுவிட்டது அப்படிங்கிற தகவலை பாலஸ்தீன் அத்தாரிட்டி இன்று செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதில் 40% அதிகமான குழந்தைகள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐஸ்லாந்தில் மீண்டும் ஒரு எரிமலை வெடிக்க தொடங்கியிருப்பதாகவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதுகாப்பான இடத்தில் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நார்தன் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, உடனடியாக எங்களுடைய அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க இஸ்ரேல். இதுக்கு மேலே எங்கே பாதுகாப்பான இடம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதது தான். ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதன் பிறகு வரப்போகிறது அட்வர்டைஸ்மெண்ட். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இதிலே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ப்ரீமியம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லாமே உடன் ஐட்டம்ஸ் தான். இதில் நம்பர் டைஸ் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4 பேர் விளையாடலாம், அப்படி இல்லைனா 2 நபர்கள் விளையாடலாம். 2 டைஸ் இருக்கும், அதை நம்ம உருட்டணும். 5 2 7. அப்போ 7 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி எய்தர் 7 நம்ம அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 5 and 2 அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 4 and 3 அப் பண்ணலாம், இல்லாட்டினா 6ஐயும் 1ஐயும் தூக்கி வைக்கலாம். இப்படி ஒவ்வொரு ரவுண்டு முடிய யாருடைய பகுதியில் எல்லாமே மேலே இருக்கோ, அப்பில் இருக்கோ அவங்க வின்னர். ஆனால் இதற்கு நல்லா மேக்ஸ் கூடுதலான கவனமும் தேவைப்படும். அதனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய மெமரி பவர், இது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் முதலாவதாக இந்த காம்போவில் இருக்கக்கூடிய பொருள். அடுத்ததான் இந்த காம்போவில் இருக்கிறது தான் கலர் சார்ட்டிங் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 10க்கும் அதிகமான கியூ கார்டு இருக்கும். இந்த கியூ கார்டை சென்டரில் வச்சிடணும். 2 நபர்கள் விளையாடலாம். இதில் இருக்கக்கூடிய 4 விதமான கலரில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை எந்த வழியாக, அதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குது, அதை சரியாக கொண்டு வர்றதுக்கான அந்த மூளையினுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக அதை விளையாண்டு யார் அந்த கார்டில் இருக்கிற மாதிரியான அதே நிறத்தில் அந்த ரவுண்டை அடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்.
நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டஃப் தான். பட் செம்மையான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த காம்போவில். மூணாவதாக இருக்கக்கூடியது டைல் பேட்டில் அப்படிங்கிறது தான். அந்த கலர் சார்ட்டிங் மாதிரியே கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கார்டு இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் அப்படிங்கிறதுல பிரிண்டட் இருக்கும். இதில் கொஞ்சம் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டில் எப்படி டைல் அடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விளையாடக்கூடிய அந்த நபர்கள், நம்ம வீட்டு குழந்தைகள்னா குழந்தைகள், நாம் அதை அடுக்கணும். யார் ஃபஸ்ட் அடிக்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். மறுபடி அடுத்த கார்டு ஓப்பன் பண்ணணும். எகெயின் இதில் எத்தனை பேர் கடைசியாக நிறைய கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு ஹெக்ஸகன் பசில் அப்படிங்கிறது தான். கம்ப்ளீட்டாக உடனில் செய்யப்பட்ட ஹெக்ஸகன் பசில் வித் அதுக்குள்ளே குட்டி குட்டி அனிமல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு மிக்காடோ அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மிக்காடோவை நம்ம குட்டி வயசில் விளையாண்டுருப்போம். அது இப்போ நல்லா உடனாக செம ஃபினிஷிங்கோடி வந்திருக்கு இந்த மிக்காடோ ஒன்று. அடுத்ததாக பீட் ஆர்பிட் அப்படிங்கிற குட்டியான வேற லெவல் ஒரு பசில் கேம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ருபிக்ஸ் கியூப் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறதும் இந்த காம்போவில் உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ஒரு பெயிண்டிங் புக், அது கூடவே நமக்கு தேவையான ப்ரஷ், அந்த சைடில் இருக்கக்கூடிய பெயிண்டை நீங்கள் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் பெயிண்ட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குட்டி ஜிக்ஸா உடன் பசில் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஐட்டம் அதுவே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3000 3500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். மீதம் இருக்கும் எல்லா பொருளையும் சேர்த்து 1999. விலை ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே நெட்டில் போட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்து அதனுடைய விலையை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்ச பிறகு எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறதையும் கிட்ஸ் பெஸ்டில் எந்த அளவுக்கு அது அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. வீட்டு குழந்தைகளுடைய என்ஜாய்மெண்ட் வித் பிரெயின் டெவலப்மெண்ட், அது கூடவே நம்முடைய கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிட்டில் சூப்பராக கிடைக்கும். கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.